குட் மார்னிங் சார். வாங்க கமலி, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார். என்ன புதுசாக உங்கள் மேலே புகார்லாம் வந்திருக்கு? ஏன் மேலே புகாரா? புரியல சார். இந்த நீதி நேர்மல்லாம் வெளியாளுங்களுக்கு மட்டும்தானா? உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் கிடையாதா? என்ன சார் சொல்கிறீங்க? உங்கள் தம்பி மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்கள் ஏன் அந்த கம்ப்ளைண்ட் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறீங்க? உங்கள் தம்பியை நீங்கள் காப்பாற்ற பார்க்குறீங்களா? சட்டம்னா எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. அப்படி இருக்கும்போது எதுக்காக உங்கள் தம்பியை காப்பாற்ற பார்க்குறீங்க? சார், என் தம்பி மேலே எந்த தப்புமே கிடையாது. இந்த கேஸ் கொடுத்தவங்க அவங்களாம் வந்து கொடுக்கல. யாரோ ஒருத்தவங்களோட மிரட்டல்னால தான் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் நல்லா விசாரிச்சிட்டேன். இந்த கேஸுக்கும் என் தம்பிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அது எப்படி மேடம் நீங்கள் முடிவு பண்ணலாம்? ஒருத்தவங்க கேஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுங்க, ரிமாண்ட் பண்ணுங்கள், கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்கள். அவங்க மேலே குற்றம் இல்லைன்னா அவங்க கோர்ட்டில் போய் நிரூபிக்கிட்டோம். நீங்களே எப்படி முடிவு பண்ணி அவங்க மேலே குற்றம் இல்லைன்ட்டு வெளியில் விடலாம்? அப்படின்னா கோர்ட் எதுக்கு இருக்குது? சார், அவன் மேலே எந்த தப்புமே இல்லை. உங்களுக்கே நல்லா தெரியும். தப்பு பண்ணவங்க இந்த கமலிக்கிட்டே இருந்து ஒரு காலமும் தப்ப முடியாது. அது மட்டும் இல்லை, கேஸ் கொடுத்தவங்க இது வரைக்கும் என் தம்பியை பார்த்ததே கிடையாது. என்ன மேடம் சொல்கிறீங்க? ஆமாம் சார், அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நான் 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அவங்க வந்து வீராவை பார்த்துட்டு இது யாருன்னு கேட்குறாங்க. அப்போ தான் எனக்கே தெரியும் யாருன்னே தெரியாமல் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் என்னென்னா இப்படி சொல்கிறீங்க, ஆனால் மேலே இடத்துலேருந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. இந்த கேஸ் என்னாச்சுன்னு ஒரே ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்துக்கிட்டு இருக்குது. முழுக்க முழுக்க என் தம்பியை சிக்க வைக்கிறதுக்காக போடப்பட்ட கேஸு சார். இது யார் கொடுத்துருப்பா என்ன ஏதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும். நான் கண்டிப்பாக இதை விசாரித்து என் தம்பி மேலே எந்த தப்பு இல்லைங்கிறத நான் நிரூபித்து காட்டுறேன் சார். எனக்கு உங்களை பற்றி தெரியும் மேடம். இருந்தாலும் எனக்கு மேலே இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதாக போச்சு. நீங்கள் என்ன ஏதுன்னு இந்த கேஸை பார்த்து முடிக்கிற வழியை பாருங்கள். சார், தப்பு பண்ண நிறைய பேர் சட்டத்தை ஏமாற்றி சுதந்திரமாக அந்த நாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. குற்றம் இல்லாதவங்களெல்லாம் நம்ம கூட்டு வந்து எஃப்ஐஆர் போட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணி கோர்ட்டு கேஸுன்னு அலைய வைக்கிறோம். ஆனால் இந்த கமலி எப்போதுமே தப்பு செய்கிறவங்களுக்கு துணையாக இருக்க மாட்டா. எனக்கு புரியுது மேடம். இருந்தாலும் கொஞ்சம் உங்கள் தம்பியை கவனமாக இருக்க சொல்லுங்கள். ஏன்னா மேலே இடத்துலேருந்து இவ்வளோ ப்ரெஷர் வருதுன்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். உங்களை எனக்கு நல்லா தெரியும், அதனால கூப்பிட்டு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ சார். இந்த கேஸை நான் எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. நான் நினைச்சேன் யார் அந்த குள்ளநெறி வேலை பார்க்குறான்னு. நீ தான் அந்த குள்ளநெறியா? பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. நான் தானே உன்னைய மூலக்காரின்னு சொல்றதுல தப்பே இல்லை. இன்னும் எத்தனை நாளைக்கு உன் தம்பியை என்கிட்ட இருந்து காப்பாத்துவ? அப்பா, நீ என்ன பண்ணாலும் என் தம்பியை தொட முடியாது. ஏன்னா என் தம்பிக்கு முன்னாடி இருக்கிறது இந்த கமலி. என் தம்பியை தொடணும்னா அது என் உயிர் போனதுக்கு அப்புறம் தான். என்னை மீறி என் தம்பி மேலே ஒரு தூசி துரும்பு கூட பட விட மாட்டேன். சே, உன் கண்ணு முன்னாடி தான் உன் தம்பியை முடிப்பேன். அவன் உயிரெல்லாம் எடுக்க மாட்டேன், அவனை பிடிச்சி உள்ள வைப்பேன். அவன் உயிரை உன்னால எடுக்க முடியாது. ஏன்னா நீ அவன் உயிரை எடுக்கணும்னு நினைச்சாலே போதும், அவன் உன்னை போட்டு தள்ளிடுவான். எனக்காக தான் அவன் பொறுமையா இருக்கான். நீ அவனை எதுக்காக விட்டு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். நீ நினைக்கிறது ஒரு காலமும் நடக்காது. நடக்கும், நடத்தி காட்டுவேன். நான் அடைய வேண்டியதை கண்டிப்பா அடைஞ்சே தீருவேன். இன்னும் உன் தம்பிக்கு என்னென்னலாம் பண்ண போறேன்னு மட்டும் காத்திருந்து பாரு. விட மாட்டேன். எனக்கு வேண்டியது கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். நீ நினைக்கிறது ஒரு காலமும் நடக்காது. இன்னும் நான் பொறுமையா இருக்கேன்னா சில விஷயத்துக்கு எனக்கு முடிவு தெரியணும். உன்னால என் குடும்பத்தில் பெரிய இழப்புகள் நடந்திருக்கு. அந்த இழப்புகளுக்கு நான் முடிவு கட்டணும். அது வரைக்கும் பொறுமையா இருப்ப அந்த கமலி. புலி பதுங்குதுன்னு பூனைங்கெல்லாம் புலி வேஷம் போட்டு சுத்துதுங்களாம். அதுங்களுக்கு தெரியல, என்னதான் வேஷம் போட்டாலும் பூனை தான், புலி தானு. என் தம்பி புலி. அவன் அமைதியா போறான்னா பாய காத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். எனக்காக அவன் பொறுமையா இருக்கிறான். எங்களுக்கான நேரம் வரும்போது நீ எல்லாம் என்ன புள்ள பூச்சி அழிஞ்சிருவ, அழிச்சிருவான். எனக்கு தெரியும், நான் எந்த பிளான் போட்டாலும் நீ முன்னாடி வந்து நின்று உன் தம்பியை காப்பாத்திடுவேன்னு. எத்தனை நாளைக்கு காப்பாற்ற முடியும்? உன் தம்பி சிக்காமலா போயிடுவான். இப்போ கூட அவனுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு வந்திருக்கேன். முடிஞ்சா காப்பாத்திக்க. ஏய் உயிர், வயசுல மூத்தவன்னு பாக்குறேன் இல்ல? இந்த கமலி என்ன பண்ணுவானே உனக்கு தெரியாது. என் தம்பியை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். பாக்குறேன், எத்தனை நாளைக்கு கூட இருக்குன்னு நானும் பாக்குறேன். மணி. மேடம். வீரா. நான் பாத்துக்கிறேன் மேடம். சீக்கிரம்.
டேய் வீரா, சொன்னா கேளு, அவனை விடு. மாமா, அவன் இந்த வீராவோட இடத்துக்கு வந்திருக்கான். அனுமதி இல்லாம என் இடத்துக்கு வந்தா என்ன நடக்கும்னு இப்ப அவனுக்கு நான் காட்டுறேன். டேய் சொன்னா கேளு, உங்க அக்காவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். விடு, எதுவா இருந்தாலும் உங்க அக்கா பாத்துக்குருவா, விட்டுரு. நீ உங்களால கொல்ல முடியாது. கொன்னா என்ன நடக்குன்னு உங்க அக்காவுக்கு நல்லாவே தெரியும். யாரு தடுத்தாலும் உனக்கு என் கையால தான் இன்னைக்கு சாவு. உன் சாவை யார் தடுக்கிறான்னு நானும் பாக்குறேன். டே வீரா, சொன்னா கேளு, அவன் ஏதோ பிளான் போட்டு தான் அங்க உள்ள வந்திருக்கான். உன்னை எதுலயே சிக்க வைக்க நினைக்கிறான். நீ விட்டுரு. உங்க அக்கா கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லிக்கலாம், விடு. இதுக்கப்புறம் உன்னை விட்டு வைப்பேன். டே வீரா, டேய் கத்தி கீழ போடா, கீழ போடுன்னு சொன்னேன். அக்கா, இல்ல நீங்க தலையிடாதீங்க. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் அனுமதி இல்லாம ஏன் இடத்துக்கே வந்திருப்பான். இவனை இன்னைக்கு நான் புழக்காம விட மாட்டேன். டேய் சொன்னா கேளு, கத்திய கீழ போடு. உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். கீழ போடு கத்திய. அக்கா, உன்னை கத்திய கீழ போடுன்னு சொன்னேன். போடு. மணி, இவனை நம்ம இடத்துக்கு கொண்டுட்டு போங்க. நான் வரேன். சரிங்க மேடம். டேய் வீரா, உன்னை தாண்டா, இந்த அக்காவை பாரு. டேய் கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருடா. எத்தனை தடவை உன்கிட்ட சொல்ல. இப்போ தாண்டா உன் மேலே ஒரு கேஸை முடிச்சிட்டு வரேன். அக்கா, நீங்க ஒவ்வொரு தடவையும் என்னை அமைதியாருன்னு சொல்றீங்க. என்னால கோலையால இருக்க முடியாது. இப்படி ஏன் இடத்துல வந்தவனே நானே உயிரோடு விட்டு வச்சேன்னா அப்போ மத்தவங்க முன்னாடி எனக்கு எப்படி மதிப்பு இருக்கும்? மத்தவங்க என்னை பார்த்து எப்படி பயப்படுவாங்க? டேய் உன்னை மொத்தமா விடுன்னு சொல்லலையே. கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருந்தாண்டா சொல்றேன். இப்போ எல்லாரும் கண்ணும் ஓ மேலே தான் இருக்கு. உன்னை எப்படி பிடிச்சி உள்ள வைக்கலான்ட்டு சுத்துறாங்க. இப்போ கூட ஒரு கேஸு. நான் இப்போ தான் போய் முடிச்சிட்டு வரேன். சொன்னா கேளு. இப்போதைக்கு எதுவும் பண்ணாத, அமைதியே இரு. நீ ஒன்றும் நல்லவங்ககிட்ட மோதலையே, இல்லாதப்பட்டவங்கள மோதலையே. கெட்டவங்கள தான் அழிக்கணும்னு நினைக்கிற. அதுவும் ஒன்னே எதிர்க்கவங்கள தானே நீ அழிக்கணும்னு நினைக்கிற. நான் எதுவும் தப்பு சொல்லலையே. கொஞ்ச நாளைக்கு பொறுமையாகவும் அமைதியாகவும் இரு. நான் சொல்றதை கேளு. இது வரைக்கும் என்னை எதிர்த்தவனை எவனையும் நான் விட்டு வச்சதே கிடையாது. இப்போ கொஞ்ச நாளா நீங்க எந்த பிரச்சனைக்கு போவாதன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன். இப்பவும் நான் சொல்றேன், என் பொறுமை ஒரு அளவுக்கு தான். பொறுமையை மீறிட்டேன். அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. பாக்குறத பாரு. எங்க போனா? சே, கனவா? என்ன அவளை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க? இன்னைக்கு என்னன்னா அவளை வேற பார்க்க போயிருக்கேன். அசிங்கமா போச்சு. ஆமா, இவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு இவளை நான் எனக்கு பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இவளை பார்த்ததும் கிடையாது. எதனால நான் இப்படி இருக்கேன்? ஏன் இவளை நினைச்சுக்கிட்டே இருக்கேன்? இவளை விட்டு எவ்வளவு தூரம் போகணும்னு நினைச்சாலும் என்னால போக முடியல. மாறி மாறி அவளை போய் பார்க்கணும்னே தோணுது. எதுக்காக இப்படி தோணுது எனக்கு? வேண்டாம் வீரா, உன் மனசுல ஒருத்தி இருக்கா. உன் உயிரோட ஒருத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இது தப்பு. நீ வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்ட. இனிமேல் இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா வீரா. எனக்கு தெரியுது, ஆனா என்னன்னு தெரியல. இவளுக்கும் என்னை காப்பாத்தினவளுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குமோன்னு ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன்னா இவளை பார்க்குறப்பெல்லாம் எனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கு. எதுவுமே பேச முடியல. எதனால இப்படி இருக்கு? அவளுக்கும் எனக்கும் என்னமோ இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா அது என்னன்னு சொல்ல தோணலை எனக்கு. நான் நினைக்கிற மாதிரியே என் மனசுல இருக்கவளும் இவளும் ஒரே ஆளா இருந்தா? இல்ல இல்ல, அப்படி இருக்காது. நான் தான் ஏதோ போட்டு குழப்பிக்கிறேன். ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப என்ன பண்றது? ஆனா இவளை பார்க்கும்போது ஏன் எனக்கு இப்படி தோணுது? அவளுக்கு எனக்கு என்ன இருக்கு? இல்லடா வீரா, இதுக்கு பிறகு நம்ம இதை போட்டு குழப்பிக்க கூடாது. நாளைக்கு ஃபர்ஸ்ட் அவகிட்ட போய் நேரில் கேட்டுருணும். ஆமா, இது கேட்டாதான் ஒரு முடிவு கிடைக்கும்.
நம்ம மனசுல வச்சுக்கிட்டே இருந்தேன்னா தெரியாது இதுக்கு பதில். ஏன்னா நம்ம மனசுல ஒருத்தைய சுமந்துக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாம இவளையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. வேண்டாம், நேரில் போய் நாளைக்கு கண்டிப்பாக கேட்டுடணும். கேட்டாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். எனக்கு ஏன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரின்னு தோணுது? எதுக்கு தோணணும்? ஏதோ இருக்க போய் தானே தோணுது. அவளை நான் தேடி எங்கெல்லாமோ அலைஞ்சேன். அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்து எவ்வளோ பொண்ணுகிட்டலாம் நான் பேசினேன். ஆனால் எனக்கு எந்த ஃபீலும் வந்ததில்லை. இவளை பார்க்கும்போது மட்டும் அப்படி ஒரு ஈர்ப்பு எனக்குள்ள, ஒரு படபடப்பு. நான் எவ்வளோ பேர்கிட்ட எவ்வளோ தைரியமாக பேசுகிறேன், ஆனால் இவகிட்ட எதுவுமே பேச முடியல. எதனால் அப்படி இருக்கு? அப்போ என்னமோ இருக்குல்ல, அதனால தானே அப்படி இருக்கு. அவளுக்கு எனக்கு ஏதோ இருக்கு. இதுக்கு மேலே இதை நம்ம யோசிக்க கூடாது. நாளைக்கு மொத்த வேலையை அவகிட்ட போய் கேட்டுறணும். என்ன ஆனாலும் சரி. ஒருவேளை ரெண்டு பேரும் ஒரே ஆளா இருந்தா? டேய் வீரா, அப்புறம் என்ன வெயிட்டிங்க? அவளை தூக்கிட்டு வந்துரு. என் உசுரை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ரெண்டு பேரும் ஒரே ஆளா இருந்துட்டா எத்தனை நாளா நான் அவளை நினைச்சு இந்த ரூம்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பேன், வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பேன். ரெண்டு பேரும் ஒரே ஆளா இருந்துட்டா அது போதும். அப்புறம் என்ன? அப்புறம் என் பொண்டாட்டியா இதே ரூம்ல என் கூட அவளை கட்டி அணைச்சிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வேன். எவ்வளோ நேரம் ஆகும் தெரியலையே. சே, யாருக்கு இல்லை, நம்ம குழப்பத்தில் இருந்தோம். இப்போ இவ தானே வேற நம்ம மனசு வேற சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ண, எப்போ நேரம் போகும்? தூக்கமும் வராது இன்னைக்கு. சும்மாவே அவளை நினச்சி தூங்க மாட்டேன். இன்னைக்கு இவ தான் அவான்னு என் மனசு கொஞ்சம் படபடப்பாக சொல்லுது. இன்னைக்கு சுத்தமாக தூக்கம் வராதே. என்ன பண்ண? ஐயா பாயாடி, பிடிக்கட்டுண்டி உனக்கு இருக்கு. அழகு பொம்மை. பொண்டாட்டியா நீ கிடைச்சா கொண்டாட்டம் தான் எனக்கு, என்ன நீ கட்டிக்கிற சம்மதமா உனக்கு. சம்மதம் இல்லைனாலும் இந்த வீரா தூக்கிட்டு வந்துடுவேன்ல. 3 வருஷமா காத்துக்கிட்டு இருந்திருக்கேன், ஒன்றும் செய்யலை. இந்த விடிகிற வரைக்கும் என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. மனசெல்லாம் படபடப்பா இருக்கே. ஏய் வாயாடி, காலையில் ஆகட்டும்டி. ஏதாச்சும் பேசுன்னு நினச்சிக்க அவளை உன்னை தூக்கிட்டு வந்து கடிச்சு வச்சிடறேன்.